கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்வி நிறுவனங்களில் பாலியல் தொல்லையை தடுக்க விரிவான கொள்கையை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் பிறப்பித்திருக்கிறது. அறிவும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க. மதன், சொல்லுங்க, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன? கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த அந்த விவகாரம் தொடர்பாக அந்த விசாரணை நடத்த அமைக்கப்பட்டுள்ள அந்த குழுவில் கலாஷேத்ரா அறக்கட்டளையுடைய இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் இடம்பெறக்கூடாது எனவும், அந்த குழுவில் மாணவர்களுடைய பிரதிநிதிகள், பெற்றோரின் பிரதிநிதிகள் இடம்பெற வகையில் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்று அந்த கல்லூரி சேர்ந்த 7 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த மனுவை பார்க்கும்போது இந்த புகார் அளித்த மாணவிகளுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, பாலியல் தொல்லை அளித்தவர்கள் அந்த வளாகத்தில் இனி நுழையக்கூடாது, கலாஷேத்ரா விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த விசாரணை குழுவை உயர்நீதிமன்றம் ஏன் நியமிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பியிருந்தது. அது மட்டுமில்லாமல் மாணவிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் அந்த மாநில மகளிர் ஆணையம் அறிக்கையை சீல் வைத்த கதையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தான் தற்போது ஒரு இடைக்கால உத்தரவை நீதிபதி தண்டவாணி பிறப்பித்தார். அதாவது கலாஷேத்ரா அறக்கட்டளை அமைந்துள்ள அந்த உள் விசாரணை குழுவில் இடம்பெற்றதுடைய விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் கலாஷேத்ரா அறக்கட்டளையில் நடத்தும் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம், போக்சோ சட்டம் உள்ளிட்ட சட்ட விதியின் அடிப்படையில் பாலியல் தொல்லை தடுக்க விரிவான கொள்கை வகுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த கொள்கை வகுத்த பின்னர் பாலியல் தொல்லை புகார் குறித்து விசாரிக்கப்படும் அந்த உள் விசாரணை குழுவில் மாணவிகள் மற்றும் பெற்றோருடைய பிரதிநிதிகள் சேர்க்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இந்த காவல்துறையோ அல்லது ஏற்க நியமிக்கப்பட்ட நீதிபதி கண்ணன் குழுவோ விசாரணை தொடர்வதற்கு எந்த ஒரு வகையிலும் இந்த வழக்கு தடையாக இருக்காது என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 15 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல மாணவிகளுக்கு ஆதரவாக பேசிய இந்த ஆசிரியருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நன்றி மதன், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.